வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி அன்பர்சி கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் இந்த ரோஜா செடி பூச்செடியெல்லாம் எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்மளோட மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த ரோஜா செடியை, இந்த ஒயிட் ரோஸ் பாருங்கள், செடி எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். ஒரு செடியிலே அவ்வளோ பூக்கள் இருக்குது, எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். கொத்தாக மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இந்த மொட்டுக்கள்லாம் வச்சுருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் இந்த ரோஜா செடியெல்லாம் இவ்வளோ பூத்துருக்கு அப்படின்னா, இதுக்கு நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த செடிகளுக்கும் வேருக்கும் குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு உரம் தான் நம்ம தயாரித்து கொடுத்துருக்கோம். அந்த உரம் தயாரித்து கொடுத்துருக்கிறதுனால தான் பூச்செடிகள்லாம் இந்த நாளில் பார்க்குறதுக்கு இவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். பூக்கள் எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடியை நான் தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு செடியில் தான் இத்தனை பூக்களும் பூத்துருக்கு. ஏன்னா இது எல்லா செடி கூடயும் இருக்கும்போது பார்த்தா உங்களுக்கு வேறு செடியும் சேர்ந்து பூத்தா மாதிரி இருக்கும் பாருங்கள். தனியாக நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் பாருங்கள், ஜினியாவாக இருக்கட்டும், பெட்ரோனியாவாக இருக்கட்டும், எல்லா பூச்செடியுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குதுன்னு பாருங்கள். இந்த பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சைஸில் இந்த பூக்கள் இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த வெயில் காலத்தில் பூக்கள் சின்னதாக தான் பூக்கிறதே கஷ்டம் பாருங்கள். இப்போ இவ்வளோ பூ பூத்துருக்கு. இந்த பூக்களை எண்ணி பார்த்தா 20 பூ 25 பூக்கு மேலே இருக்குது. நமக்கு சீசன்லேயோ மழை காலத்துலேயோ இந்த பூக்கள் பூக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வெயில் காலத்தில் எவ்வளோ பூக்கள் பூக்குது பாருங்கள். வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு நீர் உரம் தான் தயாரிக்க போகிறோம். அந்த உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண்பானை இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அந்த மண்பானையில் 1 கப் அளவு நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். வடித்த சாதம் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதில் 2 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி ஒரு 5 நாளைக்கு நம்ம நிழல்லே வச்சிடலாம். வெயில் படாத இடத்துல தான் வைக்கணும். இப்போ 5 நாள் ஆகிடுச்சு. 5 நாள் ஆகிட்டோன்னே நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சாதம்லாம் நல்லா ஊறி அந்த தண்ணி நம்ம ஊற்றி வச்சது நல்லா பால் மாதிரி வந்திருக்கு. இந்த தண்ணியை இன்னொரு பானையில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி வடிகட்டி வச்சு நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம கம்போஸ்ட் தயாரித்தோன்னா அதில் சாப்பாடை கொட்டிடலாம். இப்போ சாப்பாடை எடுத்து வச்சிடலாம். நம்ம தண்ணி மட்டும்தான் தேவைப்படும். அடுத்தது நாம் இட்லி மாவு அரைச்சிட்டு, இட்லி மாவு தீந்து போயிடுச்சு. தீந்து போன பாத்திரத்தில் நல்லா நம்ம தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா மாவெல்லாம் கழுவி விட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சிடுறோம். இப்போ இதுவும் நல்லா புளிச்சு நுண்ணுயிரெல்லாம் நிறைய வந்திருக்கும். இந்த டைமில் இந்த தண்ணியை நம்ம ஏற்கனவே சாதம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க தண்ணி கூட சேர்த்துடலாம். இட்லி மாவு தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம இன்றைக்கி அரிசி கழுவுற தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி சாப்பாடு வைக்கிறதுக்காக அரிசி கழுவுன தண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே இதை இன்னொரு 3 நாளைக்கு மூடி போட்டு நம்ம நிழலில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஒரு மூடி எடுத்து போட்டு இதை கொண்டு போய் நிழலில் தூக்கிட்டு போய் வச்சிட்டோம். இது வெயிலில் மட்டும் நம்ம வைக்கவே கூடாதுங்க. நிழல் வாட்டத்தை தான் வைக்கணும். நல்லா காற்றோட்டம் இருக்கிற இடத்துல தான் வைக்கணும். இப்போ நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா புளிச்சு நம்ம செடிக்கு தேவையான நுண்ணுயிர்கள் எல்லா சத்துக்களும் நமக்கு இந்த தண்ணிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், 3 நாள் ஆகிட்டு நம்ம திறக்கும் போதே லேசாக நுரைச்சா மாதிரி இருக்குது. அருமையாக சூப்பராக இந்த உரம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த உரத்தை எடுத்துகிட்டு நம்ம செடிகளுக்கு சின்ன செடிகளுக்கெல்லாம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு கொடுத்தா போதும். பெரிய செடிக்கெல்லாம் நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு கொடுக்கலாம். நான் அப்படியே தான் இந்த உரத்தை கொடுக்குறேன். நீங்கள் தண்ணி கலந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் இதில் 2 மடங்கு தண்ணி கலந்து கூட எல்லா செடிக்கும் கொடுக்கலாம். நான் வேர்களுக்கு கொடுக்கும்போது நேரடியாக வேருக்கு நேராக ஊற்ற மாட்டேன். கொஞ்சம் தள்ளி மண்ணில் தான் ஊற்றுவேன். அது போல் ஊற்றி விட்டுட்டோன்னா போதும். நம்ம இலைகளுக்கு மேலே எல்லாம் அடிக்கணும் ஸ்ப்ரே பாட்டிலில் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு 2 மடங்கு தண்ணி கலந்து தான் 1 டம்ளர் இதுலேருந்து இந்த உரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்து தான் நம்ம செடிக்கெல்லாம் மேலே எல்லாம் அடிக்கணும். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பன்னீர் ரோஸ் இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ் கூட எப்படி கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். வெயில் காலத்தில் நம்ம செடிகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இதை போல் நல்ல குளுமை தரக்கூடிய நல்ல சத்து உள்ள உரங்களை நம்ம கொடுக்கணும். இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம செடிகளுக்கு 2 வேளையும் தண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த உரம் நம்ம கொடுக்குற அன்றைக்கி நம்ம செடிக்கு தண்ணி கொடுக்க வேண்டியதில்லை. இந்த உரத்தை முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைம்லேயே கொடுங்க. நீங்கள் காலை டைமில் கொடுக்க வேணாம். வெயிலில் உரம் ஊற்றுறதை விட நம்ம ஈவினிங் டைமில் கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். செடி காலையில் பார்க்கும்போது செடிகள் நல்லா பூத்து குலுங்கும். இந்த உரத்தை நீங்களும் ரெடி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.